பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 145 அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி கொள்ளுகிற தேவன். அவர் நம்மை கீழே விழ விடுகிற தேவன் அல்ல. சத்துரு பல சூழ்நிலைகளில் நம்மை விழத்தள்ளும்படி பிரயாசப்படலாம். ஆனால் கர்த்தரை நாம் நம்பும் பொழுது அவர் விழுகிற எல்லாரையும் தாங்கி அவர் தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும், அவ்வளவுதான், இனிவன் எழும்ப மாட்டான் என்று சொல்லி மடங்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, நாம் தோற்று போன ஒரு சூழ்நிலையிலே மற்றவர்கள் நம்மை மடங்கடித்து நம்மை மேற்கொண்டிருக்கலாம். சத்துரு ஒருவேளை நம்மை மடங்கடித்திருக்கலாம். மற்றவர்கள் நமக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்து நம்மை மடங்கடித்திருக்கலாம். இனி இவன் எழுந்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவ்வளவுதான் என்று நம்மை புறம்பே தள்ளி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே விழுகிற யாவரையும் நான் தாங்குவேன், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் நான் தூக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, நான் விழும்படி என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஒருவேளை நாம் விழுந்து விடும்படி மற்றவர்கள் நம்மை தள்ளிவிடலாம். விழும்படி என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று தாவீது எழுதுகிறார். அநேக சூழ்நிலைகளிலே நாம் எப்படியாவது விழுந்து விட வேண்டும் என்று நம்மை தள்ளிவிடலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிறது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. விழுந்தவனை அப்படியே தள்ளிவிடுகிற ஒரு தேவன் அல்ல, அவனை தூக்கி எடுத்து அவனை தாங்கி பலப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காணப்படும். ஒருபோதும் ஆண்டவர் நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல, நம்மை அவர் கையினால் தூக்கி எடுத்து நம்மை தாங்கி பிடிக்கிற தேவன். ஆகவே நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி, எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் நாம் இந்த நிலைக்கு உயர்ந்து வரக்கூடாது என்று சொல்லி பல தடங்கல்களை வைத்து நம்மை விழத்தள்ளினாலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய கையினாலே நம்மை மறுபடியும் தாங்குவார், நம்மை மறுபடியும் தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவரை நன்றியோடு நாம் துதிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 41 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் என்று தாவீது எழுதுகிறார். இந்த காலை வேளையில அநேக சூழ்நிலைகளிலே இவன் அவ்வளவுதான், இந்த வியாதி வந்துவிட்டது, இந்த பலவீனம் வந்துவிட்டது, இந்த தீரா வியாதி இவனை பிடித்து கொண்டது, இனி இவன் எழுந்திருப்பதில்லை என்று சொல்லி படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். மனிதனால் முடியாத ஒரு காரியம். மனிதன் அவ்வளவுதான் என்று சொல்லுவான், மருத்துவர்கள் அவ்வளவுதான், இனி எழும்ப முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர்
மரித்தோரை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடியினால் எப்பேற்பட்ட கொடிய வியாதிகளாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட கொடிய வியாதியினாலே நம்மை மற்றவர்கள் புறக்கணித்து தள்ளினாலும் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த வியாதி படுக்கையை முற்றிலும் மாற்றுவார். இந்த காலை வேளையில வியாதி படுக்கையில் இருந்து இனி எனக்கு ஒன்றுமே இல்லை, என்னை யாரும் தூக்க முடியாது, என்னை விடுவிக்க முடியாது என்று சொல்லி படுக்கையில வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நம்பிக்கையோடு இரு, உன் படுக்கை முழுவதை நான் மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை உங்கள் சொந்தங்களே, உறவுகளே ஒருவேளை உங்களை பக்கத்தில் வந்து பார்க்க கூட விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். இன்றைக்கு உன் வியாதி படுக்கை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆகவே உற்சாகமாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே எதை குறித்து பயப்பட வேண்டாம். யாரும் எனக்கு உதவ இல்லையே, யாரும் என்னை தூக்கிவிட வரவில்லையே, விழுந்து போன என்னை அப்படியே தள்ளிவிட்டு போய்விட்டார்களே என்று நீ கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். யோசேப்பை குழியில தள்ளிவிட்ட பொழுதும் கூட குழியில் இருக்கிற யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். பொய் குற்றச்சாட்டை சாட்டி அவனை சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட போதும் கூட அங்கேயும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவ்வளவுதான் என்று சொல்லி எல்லாரும் அவனை தள்ளிவிட்டார்கள் யோசேப்பை. ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தள்ளப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருபோதும் நம்மை தனியே விடுகிற தேவன் அல்ல, நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. தள்ளப்பட்ட நம்மை மறுபடியும் தூக்கி நிலைநிறுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46 அதிகாரம் 4 சொல்லுகிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். முதிர் வயதாகிவிட்டது, என்னை தள்ளிவிட்டார்கள் என்று ஒருவேளை இன்றைக்கு சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நரை வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் ஏந்துவது மாத்திரமல்ல, சுமப்பது மாத்திரமல்ல, எல்லா தீங்குக்கும் தப்புவித்து வியாதி படுக்கைகளை மாற்றி நம்மை எழும்பி ஆண்டவரை துதிக்க வைப்பார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த காலை வேளையில தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே, ஆண்டவரை மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, கீழே தள்ளிவிட்டு இவன் எழும்ப மாட்டான் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில தூக்கி விடுகிறபடியினாலும் உமக்கு நன்றி. இவனுக்கு இந்த தீராத வியாதி வந்துவிட்டது என்று சொல்லி புறக்கணித்து யாரும் உதவ முன்வராதபடி, உதவி செய்ய முன்வராதபடி, பக்கத்தில் வந்து பார்க்க கூட முன்வராதபடி வெறுத்து ஒதுக்கின ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில தாங்கி அவர்கள் யாவரையும் தூக்கி விடுகிறபடியினாலும் உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கு ஒரு நம்பிக்கை இந்த காலை வேளையில கொடுக்கிறேன். நான் உன்னை தூக்கி விடுவேன், நான் உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறபடியினாலும் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.